ஹாய், நான் சமீரா பீமன் நகர்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு கார் ஓட்டணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் டிரைவிங் ஸ்கூல் போய் 1 மந்த் போயிட்டு வந்திருந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தனியாக எடுத்து ஓட்டணும் அப்படின்றது எனக்கு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. இப்போ பிரபா நான் பாரு, அதுக்கப்புறம் அவங்க டீச் பண்ணுற மெத்தட்லாம் உனக்கு தெரிஞ்சுட்டு நீ நல்லா ஓட்டுவா அப்படின்ற சொன்னதுனால தான் நான் கன்சல்ட் பண்ணி வந்தேன். வந்து ஒரு 2 days 3 daysலேயே வந்து எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அண்ணா சொல்லி கொடுக்குற மெத்தடு வந்து நல்லா கிளியராகவும் புரிஞ்சுது. டவுட் கேட்டாலும் நல்லா கிளியர் பண்ணாங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படின்றத அண்ணா தெரிஞ்சுக்கிட்டு, என்னென்ன தெரியல, நான் என்ன டவுட்டு கேட்டாலுமே எல்லாமே வந்து அண்ணா கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கற்றுக் கொடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் உட்காந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதுவே நம்ம கற்றுட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இறங்கி பேக் சீட்டில் உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அதை நினைக்கும் போது அண்ணா அப்படி உட்காந்து கற்றுக் கொடுத்ததுனால தான் இப்போ என்னோட ஃபேமிலியை நானே தனியாக ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து அவங்கள பின்னாடி உட்கார வச்சு ஓட்டும் போது எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. இப்போ வந்து ஜென்ஸ்ட்டை நம்ம டிரைவிங் கற்றுக்குறோம் அப்படின்னா வந்து வீட்டில் இருக்கவங்களும் பயப்படுவாங்க, ஹஸ்பண்ட்ஸும் பயப்படுவாங்க. அண்ணா வந்து அதிலலாம் கேர் பண்ணி கரெக்டாக சேஃபாக கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து கூட்டிகிட்டு வந்து விடுறதுலேருந்து நம்மளுக்கும் சேஃப்டி, அது இல்லாமல் நம்மளோட காரும் இந்த மாதிரி சேஃப்டியாக, அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த இது பிடிச்சிருந்தது. நான் இப்போ பேரலல் பார்க்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் இப்போ நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இல்லை திரும்பி நீங்கள் போங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து ரிவர்ஸ் வாங்க, கரெக்டாக வர வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க பண்ணி அந்த மாதிரி பண்ணனால தான் இப்போ என்னால் தானாகவே பண்ண முடியுது. இப்போ ஹைவேல வந்து நான் 3rd கியர் 4th கியர் அதுக்கு மேலே நான் போனதில்லை. இப்போ கற்று முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் என் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது இப்போ நான் ஒரு 4th-5th கியர்லாம் அசால்ட்டாக ஒரு 100 km ஸ்பீடில் வந்து அசால்ட்டாக டச் பண்ணிடுறேன். எங்கள் வீட்டு பார்க்கிங்கில் கார் நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆப்போசிட்டில் கடை இருக்கும், எப்போ பார்த்தாலும் அந்த சைடு வண்டிங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஒரு கன்ஜஸ்டடாக இருக்கும் அந்த ஏரியா. அந்த ஸ்லோப் மாதிரி வேற இருக்கும் எங்கள் வீட்டில் பார்க் பண்ணுறது. கரெக்டாக நான் டிரைவிங் கிளாஸ் முடிச்சு நான் பாய் சொல்கிற அன்னைக்கு வந்து எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அதுக்கு இப்போ நான் ஒரு 20-30 டைம்ஸ்க்கு மேலே நானே ஏற்றி நானே இறக்கிறேன். எவ்வளோ கன்ஜஸ்டடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வண்டி நின்னாலும் சரி, என் ஹஸ்பண்ட் எப்படி நிறுத்துவாங்களோ அந்த அளவுக்கு நான் நிறுத்திடுறேன் பர்ஃபெக்டா. இப்போ நான் டிரைவ் பண்றதை பார்த்துட்டு என்னோட ஃபேமிலியும் வந்து எப்படி இப்படி கத்துக்கிட்ட, ஃபேமிலியில இருக்கவங்களும் நீ யார்கிட்ட கத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் இப்போ அண்ணாவை தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ பேசிக்கா கத்துக்கிட்டாலுமே எல் போட்டு அந்த மாதிரிலாம் ஓட்டுவாங்க. நான் எதுக்கு எல் போடணும் அப்படின்ற அளவுக்கு நான் போடலை. ஓன் காரா இருந்தாலுமே சில பேர் பயத்துல போட்டு அதை யூஸ் பண்ணி ஓட்டுவாங்க. ஆனா எனக்கு அந்த பயம் இல்லாதனால நான் அதெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட கான்ஃபிடென்ட்டா நான் ஓட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு கார் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் நல்லா என்ன மாதிரி கற்றுக்கணும், பயம் இல்லாமல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும், கான்ஃபிடென்ட்டாக வரணும் அப்படின்னா பிரபா அண்ணாட்ட வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா 100% நான் சொல்லுவேன். நல்லா திருப்தியாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் எல்லாமே பக்காவாக சொல்லி கொடுக்குறாங்க.